இன்றைய தினத்தின் முக்கிய செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை நிராகரிக்கவில்லை என்றும் அதனை மெருகேற்ற வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்றும் அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை தான் குறை கூறியது கிடையாது என்றார். தானாக அது அந்த பெட்டியில விழுவதை விட வாக்காளரை எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் டிவிபிஏடி முறையில எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு அதிக வெற்றி கிடைத்துள்ளதாக கூறிய ப. சிதம்பரம் எனினும் சில மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி தங்களுக்கு படிப்பினை என்று தெரிவித்தார். இப்ப சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை, இன்னும் சொல்ல போனா தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. தேர்தல் கருத்து கணிப்பு ஓரிடத்தைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம் பங்குச்சந்தையில் ஏற்பட்டது வளர்ச்சி அல்ல வீக்கம் என்றும் கூறினார். ஆனா இந்திய பொருளாதாரம் ஓரளவுதான் உயர்கிறது. ஆனா பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி நிலையாக இருக்குமா இல்லையா என்பதை காலம்தான் சொல்லும் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். பாஜகவுடன் சேர்ந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என சொல்லும் நிலைக்கு பாஜக வளர்ந்திருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாலே தோற்றுதான் போக முடியும்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்திருந்தா நம்ம வெற்றி பெறுவோம்னு சொன்னதை நான் ஒரு கட்சி தொண்டனா நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கட்சி அதிகமாக வாக்குகள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிக இடம் வாங்கிய பாஜகவை பார்த்து குறைந்த இடங்கள் வாங்கிய காங்கிரஸ் பரிதவித்துக் கொண்டிருப்பது அவர்களின் அறியாமையை காட்டுகிறது என விமர்சித்தார். பின்னர் அவரிடம் தங்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆண்டவனின் கையில் உள்ளது என தெரிவித்தார். என்னோட வாழ்க்கையில என்னோட அரசியல் வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. கட்சி கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் நான் பெரிய அங்கீகாரமாக பார்க்கிறேன். எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடம் விட்டு விடுகிறேன், அவ்வளவுதான். இப்பவே மகிழ்ச்சியா தான் நான் இருக்கிறேன். நாளை பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் மத்திய அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த இருவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் உறுதியாகியுள்ளது. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் சிலை அகற்றப்பட்ட காட்சிதான் இது. அண்மையில் நடைபெற்ற ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்ற ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து விஜயவாடாவில் உள்ள ஒய்.எஸ்.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பெயரை என்.டி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகம் என தெலுங்கு தேசம் கட்சியினர் மாற்றினர். இந்நிலையில் ஆந்திராவின் அனந்த்பூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒய்.எஸ். ராஜசேகரின் சிலை அகற்றப்பட்டது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ராஜசேகர ரெட்டியின் சிலை நிறுவப்பட்டது. அப்போதே அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பல்கலைக்கழகத்திற்குள் இருந்த ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டியின் சிலை அகற்றப்பட்டது. இதேபோல விஜயவாடாவில் ஒய்.எஸ்.ஆர். காங்கிரசின் வல்லபடானி வம்சியின் காரை மறித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் அடித்து உடைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி தெலுங்கு தேசம் கட்சியினரை விரட்டியடித்தனர். ஈனாடு குழும அதிபர் ராமோஜி ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை காலமானார். இவருக்கு வயது 87. ஈனாடு செய்தித்தாள், டிவி தொலைக்காட்சிகள், ராமோஜி பிலிம் சிட்டி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் கொண்ட குழுமத்தின் தலைவர் ராமோஜி ராவ் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை தொடர்ந்து பெற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு நேற்று இதய பாதிப்பு ஏற்பட்டதால் வெண்டிலேட்டர் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை ராமோஜி ராவ் மருத்துவமனையில் மரணமடைந்தார். ராமோஜி ராவ் மரணத்திற்கு ஆந்திர முதல்வராக பதவியேற்க உள்ள தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் திரைப்பிரபலங்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொரட்டூர் மோகன் கார்டனில் உள்ளரங்க கூட்டம் நடைபெற்றது.
இதில் திரைப்பட நடிகர்கள் நாசர், சத்யராஜ், விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜயகுமார், மக்களுக்கு சொல்லாததையும் செய்ததால் தான் திமுக அரசு 40க்கு 40 வாங்கியதாக கூறினார். சொல்லாததெல்லாம் செய்யறாரு, அதனாலதான் 40க்கு 40 வந்திருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதியும் திமுகவுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட யாரு செய்ய போறா? யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சிகள் இருக்கலாம், கட்சிகள் வரலாம் போகலாம். ஆனால் இந்த கட்சியே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு கட்சி தேவையில்லையே அப்படின்னு மக்கள் முடிவு செய்வார்கள். உலகம் உள்ளவரை கலைஞர் புகழ் நிலைத்து நிற்கும் என்றும் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய நடிகர் சத்யராஜ், தத்துவ குறைபாடு இல்லாத கட்சி திமுக மட்டும்தான் என்றார். தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில், அண்ணா வழியில், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள, தத்துவ அயோக்கியத்தனம் உள்ள, தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சினிமாவுக்காக தனது கொள்கையை காம்ப்ரமைஸ் செய்யாதவர்தான் கலைஞர் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈகை திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பண்டிகை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது. பக்ரீத் நாளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள் அசைவ உணவுகளை சமைத்து பலருக்கும் பகிர்ந்து அளிப்பது வழக்கம். வெள்ளிக்கிழமை பிறை தென்பட்டதாகவும் வரும் ஜூன் 17ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் பிறை தென்பட்டதால் வரும் 17ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என அம்மாநில ஹாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். காரைக்குடி அருகே நீட் தேர்வில் 597 மதிப்பெண்கள் பெற்ற ஏழை மாணவரின் மருத்துவ கனவு அரசின் 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு மூலம் சாத்தியமாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கமலை கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி உடையப்பன். இவரின் மகன் ரவி 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அவரது தாய் காளியம்மாள் புற்றுநோயால் உயிரிழந்தார். தாய் மறைவுக்கு பிறகு மருத்துவம் படிக்க விரும்பிய ரவி அரசு பள்ளியில் படிப்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளார். பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நன்றாக படித்த ரவிக்கு ஆசிரியர்கள் சிறப்பு நீட் பயிற்சி அளித்தனர். விடாமுயற்சியுடன் படித்த அவர் நீட் தேர்வில் 720க்கு 597 மதிப்பெண்களை பெற்று அசத்தினார். எப்படியா 7.5ல செலக்ட் ஆகணும்னு நினைச்சு படிச்சேன். அதே மாதிரி 7.5ல செலக்ட் ஆயிட்டேன் சார். மாணவரின் விடாமுயற்சியால் அவரது மருத்துவ கனவு நிஜமாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்களும் உறவினர்களும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நான் ரொம்ப திறமை நல்லா படித்தாலும் இப்போ நம்ம நீட்டில் நம்ம மாவட்டத்தில் 3வது இடத்துல 7.5 தரமாக படிச்சிருக்கேன். இது எங்கள் பள்ளிக்கு மிக பெருமையாக இருக்குது. படிப்புக்கு ஏழ்மை ஒரு தடையில்லை என்பதற்கு சான்றாக அமைந்த மாணவர் ரவியின் முயற்சி உண்மையில் பாராட்டத்தக்கது. பெரம்பலூர் அருகே உள்ள பிரம்மதேசம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா கோயில் திருவிழாவில் பக்தர்கள் முரத்தால் அடி வாங்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மருளாளிகள் வேடமிட்ட பக்தர்கள் கோயிலில் இருந்து ஊர்வலமாக வந்து ஏரிக்கரையில் அர்ஜுனன் மாடு திருப்புதல் விழாவை நடத்தினர். தொடர்ந்து மருளாளிகளிடம் பக்தர்கள் முரத்தால் அடிவாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முரத்தால் அடி வாங்குவதால் பேய், பில்லிசூனியம் பயம் தெளிந்து நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இதனால் ஏராளமான பக்தர்கள் தாமாக முன்வந்து முரத்தால் அடி வாங்கினர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கோவை இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் கொலை வழக்கில் பிஎஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த சுபைர் என்பவரின் சொத்துக்களை தேசிய புலனாய்வு முகமை முடக்கியது. கடந்த 2016ஆம் ஆண்டு கோவையில் இந்து முன்னணி நிர்வாகியான சசிகுமார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சதாம் ஹுசைன், சுபைர், முபாரக் மற்றும் ரஃபீக் ஹாசன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் சுபைர் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு வாங்கிய சொத்தை 2020ஆம் ஆண்டு அவரது தாயார் பெயருக்கு மாற்றியதாக கூறப்பட்டது. மேலும் சட்ட நடவடிக்கையில் இருந்து
தப்பிப்பதற்காகவே சொத்துக்களை தாயார் பெயருக்கு மாற்றியதாக என்ஐஏ குற்றம் சாட்டியது. இந்நிலையில் இவ்வழக்கு பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சுபைரின் தாயார் பெயரில் உள்ள சொத்துக்களை முடக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சுபைரின் தாயார் பெயரில் உள்ள சொத்துக்களை தேசிய புலனாய்வு முகமை முடக்கியது. நியூயார்க்கில் நேற்று நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தி முதல் வெற்றியை கனடா அணி பதிவு செய்துள்ளது. டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பந்து வீசியது. முதலில் பேட்டிங் செய்த கனடா வீரர்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன்கள் எடுத்தனர். கனடா அணியில் அதிகபட்சமாக நிக்கோலஸ் கிரடான் 49 ரன்கள் குவித்தார். அயர்லாந்து தரப்பில் கச்சிதமாக பந்து வீசிய கிரைக் யங், பேரி மெக்கார்த்தி தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். 138 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய அயர்லாந்து வீரர்கள் ரன் சேர்க்க தடுமாறினர். அயர்லாந்து அணியின் மார்க் அட்டையர் மட்டுமே அதிகபட்சமாக 34 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் மட்டுமே எடுத்து அயர்லாந்து அணி தோல்வியை தழுவியது. 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கனடா அணி நடப்பு தொடரில் லீக் போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது.